ஹாய் buddies, திஸ் இஸ் ஹாஜா ரஷ்யாவிலிருந்து நம்ம சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ரஷ்யாவில் வேலை கிடைக்குமா, டூரிஸ்ட் விசாவில் வந்தால் வேலை கிடைக்குமா, பிஸ்னஸ் விசாவில் வந்தால் வேலை கிடைக்குமா, ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தால் வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகம் கேட்குறீங்க. இந்த எல்லா சந்தேகத்தையும் தீர்க்கக்கூடிய வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் ரஷ்யாவில் எப்படி செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே 2 பேர் டூரிஸ்ட் விசா மற்றும் பிஸ்னஸ் விசாவில் ரஷ்யா வந்திருந்தாங்க. அவங்க இங்கே ஃபேஸ் பண்ண விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் எல்லா விஷயமும். அதாவது முதல்ல டூரிஸ்ட் விசா 15 நாள் விசா அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு கொடுப்பாங்க. அந்த விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு டூரிஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கம்பெனி போய் பேசியிருக்காரு. பேசும்போது அவங்க திராஸ்துவிச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவருக்கு என்னன்னு தெரியல. திராஸ்துவிச்சி அப்படின்னா ஜஸ்ட்டு வணக்கம்ங்க, அதுவே அவரால் புரிஞ்சுக்க முடியல. நான் குமார் அவசரப்பட்டிய. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரஷ்யன் பேசும்போது அவங்க எப்படி ஜாப் கிடச்சி ஒர்க் பண்ணுவாங்க. லாங்குவேஜுங்கிறது இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளங்க. லாங்குவேஜ் பேசினா மட்டும் தான் நம்மளால் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. லாங்குவேஜ் தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இந்த மாதிரி டூரிஸ்ட் விசாவில் வந்தவங்களுக்குலாம் நாங்கள் வேலை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விசாவில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேராக இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண போயிட்டாரு. அங்கே போனோன்னே என்ன விசாவில் இருக்கீங்க எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது பிஸ்னஸ் விசா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரஷ்யனில் பேசியிருக்காரு. இவர் வந்து திரும்பி புரியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க கம்பெனிலேயே ரஷ்யன் இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ஆளை கூப்பிட்டு இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பிஸ்னஸ் விசாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா நம்ம கம்பெனிக்கு 5 மில்லியன் வரையும் ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி அவரையும் திரும்ப அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி, ப்ரோ எனக்கு ஏதாவது ஜாப் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா, நான் வந்து டூரிஸ்ட் விசாவில் இருக்கிறேன், நான் வந்து பிஸ்னஸ் விசாவில் இருக்கேன், நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸோ மெயினாக இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, டூரிஸ்ட் விசாலே பிஸ்னஸ் விசாலே வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் விசாவை மாற்ற முடியாது, இங்கே வேலையும் கிடைக்காது. அப்புறம் நான் காசு தரேன் அப்படின்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க காசை வாங்கி அப்புறம் பட்டையை போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வரும்போது இமிக்ரேஷனில் ரொம்ப பயங்கரமாக வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 15 நாள் இருக்க போகிறீங்க, அதுக்கான ஹோட்டல் புக்கிங்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா, ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கீங்களா, ஃப்ளைட் டிக்கெட்ஸு, ஸோ இது பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே பயங்கரமாக செக் பண்ணி தான் வந்து உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து டூரிஸ்ட் விசாக்கு. ஆனால் இதே பிஸ்னஸ் விசான்னு வைங்களேன், இந்த செக்கிங் அப்படியே ட்ரிபிள் ஆகிடும். டபுளாக இல்லை கூட இல்லை, ட்ரிபிள் ஆகிடும். நிறையா பேரை வந்து ரிட்டன் வந்து அனுப்பிச்சது வந்து பிஸ்னஸ் விசாவில் தான் உள்ளே வர முடியாமல் ரிட்டன் போயிடுறாங்க. விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸு, இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நிறைய செலவு பண்ணிவிட்டு ரஷ்யா வரீங்க. தயவு செஞ்சு வேலைன்னு தேடி வராதிங்க. வந்தீங்கன்னா உங்களால் வேலை வாங்க முடியாது. ஸோ இதுதான் இங்கே இப்போ இருக்கக்கூடிய உண்மை. ஸோ இந்த 2 விசாவை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா. ஸ்டூடெண்ட் விசான்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் விசாவில் தான் நிறைய பேர் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது முன்னாடி, இப்போ இல்லை. ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் இங்கே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா வேணும் அப்படின்னாலே நீங்கள் இப்போது முன்னாடி ப்ரீவியஸாக என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன படிக்க போகிறீங்க, இந்த மாதிரிலாம் ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இங்கே ஸ்டூடெண்ட் விசாவே தராங்க. ஸ்டூடெண்ட் விசாவில் பார்ட் டைம் ஜாப் மட்டும் தான் பண்ண முடியும், மெயின் ஜாப் பண்ண முடியாது. பார்ட் டைம் ஜாப் பண்ணிங்கன்னா ஒரு 30,000 50,000 சம்பாதிக்க முடியும். ஆனால் அது உங்களுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கெலாம் அனுப்ப முடியாது. இங்கே இருக்கிற வாடகை, சாப்பாடு செலவு, அப்புறம் இதெல்லாம் போக கையில் வந்து 5,000 10,000 தான் நிற்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஸ்டூடெண்ட் விசாவில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிலேருந்து மதியம் 3 மணி அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு மீதி இருக்கிற டைமில், ஈவினிங் டைமில் இங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் காலேஜ் போகணும். நீங்கள் காலேஜ் போகாமல் ஒர்க்கு மட்டும் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள டிபோர்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட் விசாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான்.
அண்ட் ஃபைனல் விஷயம், உங்களுக்கு நான் ஒரு ஐடியா டிப்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரஷ்யாவில் செட்டில் ஆகணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பொறுமை கடலினும் பெரிது அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் வரும்போது முதல் வருடம் வந்து என்ன படிப்பீங்கன்னா, ரஷ்யன் லாங்குவேஜ் படிப்பீங்க. அந்த ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸோ இல்லை ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோ ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு ரெசிடென்ஸ் பர்மிட் தருவாங்க. அந்த பர்மிட் நம்ம கிடச்சிச்சின்னு வைங்களேன், அவ்வளோதாங்க, நம்ம வந்து பாதி சிட்டிசனுங்க. அதுக்கப்புறம் பாதி ரஷ்யன் சிட்டிசன், சரிங்களா? அதை வச்சு நம்ம வந்து ஓட்டு மட்டும்தான் போட முடியாது, மற்றபடி பிஸ்னஸ் செய்யலாம், வேலை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது வாங்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஒரு பொறுமை வேணும். ஸோ நீங்கள் 3 வருஷத்துக்கு தேவையான பணம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தென் பொறுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது, எனக்கு டைம் இருக்குது செட்டில் ஆக, நான் பொறுமையாக செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் தைரியமாக கிளம்பி ரஷ்யா வாங்க. வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி செட்டில் ஆகுங்க. மற்றபடி இந்த டூரிஸ்ட் விசாவில் வர்றது, பிஸ்னஸ் விசாவில் வர்றது, இந்த விசாவில் வந்தால் நான் இந்த விசாவை மாற்றிக்க முடியுமா, அப்புறம் ஏஜென்சிலாம் கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாறுறது, ஸோ இதெல்லாம் நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. என்கிட்ட ரஷ்யாவை கேட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து ரொம்ப அருமையான அழகான நாடுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு யூஎஸ்ஸு, யூகே, நம்ம கனடா இந்த மாதிரிலாம் போனால் நம்மளுடைய செலவு எவ்வளோ அதிகமாகும். ஆனால் இங்கே ரஷ்யாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிச்சாலே போதும். இங்கே நல்ல லைஃப், நிம்மதியாக ஒரு யூரோப் லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து நான் படித்து முடித்து நான் வேலை தேடி செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக கிளம்பி வாங்க. நானே உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். மேலும் யாராச்சும் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வேலை வேண்டும் அப்படின்னு மட்டும் எனக்கு பண்ணாதீங்க. ஏன்னா என்னால் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சொந்தத்தில் சேர்ந்துக்கோங்க. நன்றி buddies.